ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரான நம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றேறியாத பாவியாயும் இருக்கிறாயும் மாட்சியும் புகழும் கொண்ட ஒரு திருவம் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அனைவரையாக பாராட்டாகவும் இந்த 51 மன்றாட்டை செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய இறைவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று நன்மையாக நின்றிருக்கிறார். போதியினால் அடையாளம் பாடப்பட்டு சிறுவில் அடையப்பட்டு இரண்டடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே 3ஆம் நாள் அழுத்தோடு விடுதலையானார். விண்ணகத்துக்கு எழுந்தவரை எல்லாம் அவர் தந்தையாகிய கடவுளை வளர்த்து கட்டி வைக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருவருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களை உருவமைப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை அருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். மகிழ்ச்சியின் மறையின்மைகள். முதலாவதாக கபிரியேல் தூதர் புனித கன்னிமரியாளுக்கு தூதுரைத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருளும். இரண்டாவது மகிழ்ச்சியின் மறையுண்மை, புனித கன்னிமரியாய் இயேசுவின் சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருடும். மூன்றாவது மகிழ்ச்சியின் மறையுண்மை, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிப்போமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணொலியில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது மகிழ்ச்சியின் மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர்
ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் உலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். ஐந்தாவது மகிழ்ச்சியின் மறையின்மை, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் உலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபரியேலே, ரபேலே,
திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாளின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு ஓர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லாலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே,
வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிய கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜெபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். எங்கள் மேலிரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிக்காதேயும். மாட்சிமைக்குரிய கண்ணியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, முழுமனதிலும் உன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை தயவுடன் கண்ணோக்கியருளும். எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையின் பரிந்துரையால்
பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகாயமாக ஜெபமாலையுமாக குழந்தை இயேசுடைய குடும்பங்கள் கருத்துக்கள் படி அன்றியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இருதயனாகவும் எலிசபெத் அவருடைய கருத்துப்படி குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அருள் சகோதரி தெரேசா அவருடைய பிறந்த நாள் நன்றி தலையாகவும் சைமன் ராஜ் லீமா
அவந்திகா உடைய விருப்பப்படி இறைவனுக்கு நன்றியாகும். மேலும் இந்த திருப்பலியை நமது ஆலயத்தின் முகநூல் வழியில் சென்ட் ஜோசப் ஆன்லைன் டிவி அன்னை ஆசி டெலிங் வழியாக நேரலையிலே காண்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் கருண் பாவமே. ஆகியோரை கழுதும் கல்யாண மரியாதை வானத்துள்ளதும் சகோதர சகோதரிகளை உங்களை நமக்கு நாடுகிறேன். எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறுத்த வைத்த நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. உலகின்
பேறு பயன்கள் நிறைந்ததும் புனிதர் அனைவரை நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் ஒரு இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூயமையாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 2-4, 9-14 வரை. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் இருந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் புலித்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்டு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்போது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்று உரியன. ஆமீன் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினாவினர். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக கொண்டவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மீண்டும் பாடணும். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மற்றுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனமாம் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரின் கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவர்.
ஆண்டவரது மலை மேல் ஏறிச் செல்ல தகுதியுள்ளவன் யார்? அவர்கள் நிலத்திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையான தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைவர்கள் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோம் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொண்டால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 1 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர்.
நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண் அரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாததை பொல்லாததை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு குழந்தை ஆலயத்திற்குள் முதல் முறையாக நுழைகிறது. நுழைஞ்ச உடனே அது வீட்டு மாடியை நினைச்சிட்டு குடுன்னு ஓடுது. அவங்க அம்மா ஓடி வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, இது கோயில் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை பார்க்குது, கோயில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம். சொன்னாங்க, கோயில் அப்படின்னா கடவுள் வாழ்கிற இடம், இறைவனுடைய பிரசனம் நிரம்பி இருக்கிறது, கருணை கட்டி, அங்கதான் கடவுள் தன்னுடைய முழு இதயத்தோடு ஆன்மாவோடு உடலோடு நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். இப்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். குழந்தை அப்படியே அந்த திரும்பி பார்த்தோம்னா புனிதர்களை அந்த கண்ணில் பார்க்கணும். இது என்ன பொம்மை செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கு. அவங்க சொல்றாங்க, இது பொம்மை இல்லை, புனிதர். அப்படின்னா என்ன? புனிதர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைக்கு இதுக்கு பதில் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு யோசனை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த கோயிலில் நிறைய கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஒரு புனிதருடைய ஓவியத்தை வரைந்து வைத்திருந்தார். அந்த அம்மா கூட்டிட்டு போய் நான் அவனுக்கு சொல்றேன், முதல்ல இதையெல்லாம் கண்ணில் பாருன்னு சொல்றாங்க. அப்படியே ஒவ்வொரு கண்ணாடியாக அந்த குழந்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு கண்ணாடியும் ஒரு வகையான உருவம் தெரியும். அந்த உருவத்துக்கு பின் அந்த காலையில் உதிர்த்து எழுந்த சூரிய வெளிச்சம் அப்படியே அதுல இருந்து பிரகாசமா உள்ள கோயிலுக்குள்ள வருது. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த புனிதர்னாலே இவருடைய பேரு, இவர் வந்து அன்னை மரியா, இவர் வந்து அன்னை சூசை, இவர் வந்து புனித அந்தோனியா, இவர் வந்து புனித செபஸ்தியா, இப்படி ஒவ்வொன்றா சொல்றாங்க. குழந்தை ஒவ்வொன்றா பார்த்துட்டு அந்த வெளிச்சத்தையும் பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு ஒரே ஆச்சரியம். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, இது கோயில் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இந்த கோயிலுக்குள்ள அப்படிதான் இருக்காங்கன்னா இறைவனை பிரதிபலிக்கிற வெளிச்சம் இவர்கள் குழந்தை சொல்லிச்சான். உண்மையிலேயே இதுதான் உண்மை. இறைவனை வெளிப்படுத்துகிற, இறைவனுடைய ஒளியை பெற்று அந்த ஒளியை நமக்கு கொடுக்கிற, இறைவனை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக இருப்பவர்கள் தான் புனிதர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடத்தான் செய்கிறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு நாள், புனிதருடைய நாள்னு சொல்லலாம். ஸோ அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பீஸ் புனிதருடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்குமே ஒரு புனிதருடைய பெயர் தரப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் பேர் மாறி போச்சு, நிறைய பேர் வித்தியாசமெல்லாம் வைக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஞானஸ்தான பேர் கொடுத்தேன், எனக்கு அது வாய்ப்பே நுழையல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொடுத்தோம். எங்கே பிடிச்சிங்கன்னு பார்த்தா நெட்டில் பிடிச்சேன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அது வந்து நிறைய பொருள், புகழ், பதவி, பட்டம் எல்லாம் சேர்ந்ததை வச்சுக்கிட்டேன். நான் கடைசியாக கேட்டேன், அனுக்கிரகணம் இருக்குமா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே இறங்க பார்த்தாங்க. கடவுளுடைய அருள் இருக்குமா, இந்த குழந்தைக்கு இந்த பேருனால ஏதோ புனிதருடைய பாதுகாப்பு கிடைக்குமான்னு எனக்கு சொல்லி கொடுத்தோம். ஒவ்வொரு பேர் வைக்கிற பொழுதெல்லாம் நாம் ஒரு புனிதருடைய பேரையும் சேர்த்து வைக்கிறோம். எதற்கு? அந்த புனிதரை போல நானும் வாழ வேண்டும். அந்த புனிதர் எப்படி இருந்தாலும் அவரை போல நானும் மாற வேண்டும். 2 நமக்காக செவிப்பார் எண்ணத்திலே நாம் அந்த புனிதருடைய பெயரை வாங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிறவங்க இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு புனிதர் நிச்சயமாக இருப்பார். நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியமே உங்க புனிதருடைய பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து கொண்டு அதில் ஒரு சிலவற்றையாவது வாழ்ந்து காணுவதற்கு முயற்சி எடுக்கலாம். அப்படி செய்யலாம். புனிதர்கள்
யார் ஒரு சில கேள்விகள். கடந்த ஆண்டு புனிதர்கள் எத்தனை வகை அப்படிங்கிற பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நினைக்கிறேன். திரும்ப அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைங்களா? புனிதர்கள பல வகை உண்டு. இறைவனுக்காக ரத்தம் சிந்தி மறைத்தவர்கள், இறைவனுடைய இறைவார்த்தைக்காகவே வாழ்ந்தவர்கள், இறைவனுடைய இறை தன்மை எடுத்து காட்டியவர்கள், இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அதுல முதல் நம்ம கவனிக்க வேண்டியது, புனிதர்கள் மேலிருந்து வந்தவர்கள் அல்ல, கீழிருந்து மேல் எழுந்து சென்றவர்கள். அவர்கள் மனிதராக பிறந்தவர்கள். ரெண்டு, இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக திகழ்ந்தவர்கள், இறை வல்லமையை உணர்ந்து கொண்டவர்கள். இதுதான் முக்கியம். இறை அனுபவத்தை பெற்றவர்கள் என்று சொல்லலாம். எல்லா புனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே இறைவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய தன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால என்னாச்சு, தங்கள் உயிரையே கடவுளுக்கு கொடுக்க கூட அவர்கள் துணிந்தார். பல புனிதர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய உயிரை துச்சம் என கருதி இறைவன் அவர்கள் கொடுத்த நம்பிக்கையும் பொருட்டு இயேசுவுக்காகவே வேத சாட்சியாக மறித்த புனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சான்று வாழ்வு வழியாக இறைவனை பலருக்கு அறிமுகப்படுத்திய புனிதர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையின் வழியிலே அவர்கள் வாழ்கிற பொழுதே புனிதர் என பெயர் பெற்றவர்கள். நம்ம நாட்டில் கூட வாழ்கிற பொழுதே புனிதர் பெயர் பெற்ற ஒருவர் இருக்கிறார். சொன்ன உடனே பேர் வருகிறார், அன்னை தெரசா. அவங்க பேரை சொன்ன உடனே நமக்கு தெரியும், இவங்க சாதாரண மனுஷன் அல்ல, புனித அவதாரம் எடுத்தவர்கள். இப்படி வாழ்கிற பொழுது இறைவனை வாழ்ந்து காட்டியவர்கள், சொல்ல போனால் சாட்சியாக வாழ்ந்தவர்கள். இன்றும் என்றும் வருகிற காலம் முழுவதும் இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் தான் அந்த புனிதர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். நம்ம நம்பிக்கை அறிக்கை ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பழைய மொழிபெயர்ப்புல புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த புனிதருடைய உறவை நாம் நம்புகிற பொழுது அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதைத்தான் சொல்லும். அது மட்டும் இல்லாம இந்த புனிதர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு, நம்முடைய எதிர்நோக்குக்கு, நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வைத்து சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனை புனிதர் இருக்காங்க பார்த்தா, திருவழிபாடு புத்தகம் பிரிவு 7 இறைவாக்கு 9 சொல்கிறது, யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளாக புனிதர்கள் இருக்கிறார்கள். என்னோட சொல்லுங்க, யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளாக புனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு புனிதர் எடுத்துக்கொண்டால் கூட 365 புனிதர்கள் திருச்சபையில் அங்கீகாரப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதருடைய விழா கொண்டார். ஆனால் அது மட்டும் அல்ல, நிறைய பேர் அவர்களுடைய வாழ்வால், அவருடைய வழியால், அவர்கள் கடைபிடித்த இறைவனுடைய அனுபவத்தால் எத்தனையோ பேர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சிலரை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். உதாரணமாக, சாவான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் புனிதராக வாழ்ந்தார்கள். யாரும் ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம், சாவான பாவம் செஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு எதிராக இருந்தார். பிறகு மனம் திரும்பி, மனம் மாறி இறைவனுடைய பிரதிநிதியாக மாறினார்கள், புனிதராக வாழ்ந்தார்கள். யாரா இருக்கலாம்? அகஸ்தினார் சொல்லலாம். அப்புறம் விவிலியத்துல ஒரு தாய் இருக்காங்க, மகதலா மரியா இல்லைங்களா? இவங்க சாதாரண பாவம் செய்தவர்கள் தான். அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா திரும்பி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, செத்து போயிருப்பாங்க. பாவத்திலே தான் இந்த பாவம் செய்கிற பொழுது சாவனை தான் அந்த பாவம் கொண்டு போய் சேரும். ஆனால் செய்யறாங்க, இறைவனுடைய இறைவாக்கு அவர்களை மாற்றுவது. என்னுடைய பெயர் கொண்ட புனித புனித இன்னாசியார் மிகச்சிறந்த ராணுவ வீரன் அவர் ஆசைப்பட்டார். ஆனா எப்ப அடிபட்டு கீழே குற்றுயிராக கிடந்தார், காலில் அடிபட்டு ரொம்ப நாள் அவர் சிகிச்சை எடுத்து விவிலியத்தை எடுத்து வாசிச்சார் இல்லையா? விவிலியத்தை வாசிச்சார், தன்னுடைய வாழ்க்கை வரலாறு வாசிச்சாரு. அப்படியே அவர் மாறி போனார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? அருமையான ஒரு வார்த்தை, அகஸ்தினார் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, அவளும் அவளும் புனிதையாக மாறும் போது ஏன் உன்னால் என்னால் முடியாது? சத்தமா சொல்லுங்க, அவனும் அவளும் புனிதையாக மாறும்போது ஏன் உன்னால் என்னால் முடியாது? இந்த கேள்விதான் அகஸ்தினார் கேட்டாரு. அதே கேள்வியை தான் என்னுடைய புனிதர் பாதுகாவலர் இல்லையா, புனித இன்னாசியார் கேட்டார். அவங்க அப்படி இருந்தாங்களா, என்னால வாழ முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார். அப்படியே வாழ்க்கை மாறி போச்சு. இப்படி சாதாரண பாவத்துல இருந்து
அவர்கள் புனிதராக வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி உலக புகழ் தான் பெருசு, உலக செல்வம் தான் பெருசு அப்படின்னு வாழ்ந்தவர்கள். உலகமே வேண்டாம், இந்த வேண்டாம் துச்சம்னு கல்வி திறந்து விட்டு புனிதராக மாறியவர்கள். யாராவது சொல்லுங்க. புனிதர் பிரான்சிஸ் சவேரியர் நம்ம நாட்டுக்கு வந்த ஒரு பிரான்சிஸ் சவேரியர் நம்ம பாடுபட்டு இருக்கிறார். சொல்ல போனா இந்த பகுதியிலும் அவர் கடந்து சென்றிருப்பதாக வரலாறு உண்டு. அதுதான் உலகத்திலே எல்லாத்தையும் ஆதாரமாக்கி கொண்டாலும் ஆத்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே அவர் மாற்றி புரட்டி போட்டுச்சு. அவர் மாறி சொன்னாரு, நான் இனிமேல் இந்த உலகத்திற்காக அல்ல, அதை தள்ளி வைத்து விட்டு இயேசுவுக்காக நான் சாட்சியாக மாறுவேன்னு சொல்லி சவேரியார் மாறினாரு. இப்படி பல புனிதர்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இவர்களுக்கு இப்படி புனிதர்களாக மனுஷனாக இருந்து சாவான பாவத்தை செஞ்சு கூட துணியாம அவர் துணிந்து எல்லாவற்றையும் செய்து பிறகு மனிதனாக மாறி பிறகு புனிதனாக வாழ்ந்தார்களே, இவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற பாக்கியம் என்ன, இறைவன் கொடுக்கிற பரிசு என்ன நம்மளே சொல்லலாம். என்ன பரிசு கடவுள் கொடுப்பார்? மனுஷனாக இருந்து புனிதராக வாழ்பவர்களுக்கு கடவுள் என்ன பரிசு கொடுப்பார்? உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பரிசு சொல்லி பார்க்கலாம். புனிதர்களாக இருந்தவங்க இன்னைக்கு அவர்கள் எதை அனுபவிக்கிறார்கள்? மோட்ச பாக்கியம் இல்லையா? அவர்களுக்கு இறைவனுடைய அந்த அற்புதமான பிரசனம். இரண்டாம் வாசகம் அழகான வார்த்தை சொன்னது இல்லைங்களா? கடவுள் இருக்கிற நிலையிலே அவரை பார்ப்போம். நல்லா சொல்லுங்க, எப்படி நம்ம கடவுளை பார்க்க போறோம்? அவர் இருப்பதை போல பார்க்க போகிறோம். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? புனிதர்களாக மாறுகிற பொழுது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற பொழுது, இறை தன்மையிலே நாம் பங்கு பெறுகிற பொழுது அந்த இறைவனை அவர் இருப்பதை போல பார்ப்போம். அதான் புனிதர் கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அப்புறம் வேற என்ன? அவர்களுக்கு கடவுள் மகிமை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நம்ம புனிதருக்கு என்ன ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்தார்? புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். சாதாரண நமக்கு கிடைக்காததெல்லாம் கடவுளுக்காக வாழ்கிற பொழுது, இறை வார்த்தைக்காக வாழ்கிற பொழுது, இறைவனுக்காக ரத்தத்தை சிந்து துணிச்சலாக நாம் இருக்கிற பொழுது நம்மை இறைவன் பயன்படுத்துவார். எப்படி நம்ம புனிதர் கொடுத்தார் பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை புதுமை செஞ்சார் நம்ம புனிதர்? அந்தோனியாரு ஒரு நாளைக்கு 13 புதுமைகள். ஒரு நாளைக்கு 13 புதுமைகள். அவ்வளவு அதிசயமான ஆற்றலை நம் புனிதருக்கு இறைவன் கொடுத்தார். அதனால்தான் அவருடைய நாக்கு இன்னைக்கு வரையிலும் அழியாம. எத்தனை புனிதர்களுக்கு உடம்பு அழியாம இருக்கு? நமக்கே ஒரு சிலர் தெரியும். சொல்லுங்க. புனிதர் சவேரியார் நம்ம நாட்டிலே இருக்குது இல்லையா? புனித சவேரியார் உடல் வச்சிருக்கிறோம். உடல் அழியாது. இந்த உலகம் சொல்ல என்ன சொல்லும்? செத்து போனா மண்ணோட மண்ணா மாக்கி உடம்பு செத்து போயிடும் சொல்லுவோம். ஆனால் அழியாத உடலை இன்று வரை இறைவன் பாதுகாக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சாதாரண மனிதர்களாக அல்ல, அழியாத திருவுடலையும் அழியாத திரு ரத்தத்தையும் ஆண்டவருடைய அழியாத வார்த்தையும் முழுக்க முழுக்க நம்பி ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் உடலையும் இறைவன் இன்று வரை அழியாமல் பாதுகாக்கிறார். இதுதான் இறைவன் புனிதர்கள் கொடுக்கிற மிகச்சிறந்த மகிமை. வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த விழா புனிதர்கள் அனைவருடைய விழா ஏன் கொண்டாடும்? வழக்கமா பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே ஏதாவது ஒரு புனிதருடைய பெயரை தாங்கிதான் இருக்கும். இன்று வரை உலகத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. எந்த கோயிலாக ஒரு பாதுகாவலர் ஒரு புனிதராக தரப்படுவார். ஆனால் என்ன ஆகிறது? அந்த புனிதரை மட்டும் நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் புனிதர்கள் வேற யாரும் இல்லையா? எத்தனை பேர் சொல்ல போனா நமக்கு பின்னால் கல்லறையில் இருக்கிறார்களே, எத்தனை பேர் அவர்கள் உத்திருப்பு கடமை செலுத்தி மோட்ச பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள். நீங்கள் ஒப்புக்கொள்கிற திருப்பலி பூசைகள், நீங்கள் சொல்கிற பரிகார ஜெபங்கள், நீங்கள் செய்கிற ஜெபங்கள் வீணா போய்விடுமா? ஒன்றுமல்ல. அவர்கள் மனிதனாக மரித்தாலும் இறைவன் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்கள் புனிதராவுடைய தன்மை பெறுவார். நம்ம வேணா அவங்களை மறந்திருப்போம். மனுஷனா இருந்து பல சமயத்தில் அவர் வாழ்ந்து மறந்து போயிருப்போம். அப்படி எத்தனையோ புனிதர்கள் ஆயிரக்கணக்கில் இன்னைக்கு வாசமே எண்ணற்ற எண்ணிக்கை நம்முடைய அளவுக்கு இருக்கிறார். அவங்களை எப்ப நினைச்சு பார்க்கறதுக்காகத்தான் இந்த விழா தோன்றியது. இது இன்னைக்குன்னே தோன்றல. 4வது ஆண்டிலேயே மறை சாட்சிகளாக, 4வது நூற்றாண்டிலேயே மறை சாட்சிகளாக உயிர்த்தவர்களுக்கு இந்த விழா கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்லாம 6வது நூற்றாண்டுல போனிபஸ் அப்படிங்கிற ஒரு திருத்தந்தை 608 இருந்து 615 வரை வாழ்ந்த ஒரு திருத்தந்தை, அவர் என்ன செய்கிறாரு? பாந்தியோன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருந்துச்சு. அது அனைத்து சாமிகளுக்கும் உரிய ஆலயம். மாற்று தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து அது ஆண் பெண் தெய்வங்கள் சிலர்கள் வச்சிருச்சு. அதுக்காக அவர்கள் ஒரு நேரத்தை நாளை ஒதுக்கி சாமி கும்பிட்டிருந்தாங்க. ஆனால் எப்பொழுது ரோம் நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஆண்டவர் இயேசுவை கிபி 600 இருந்து அது மாறுகிறது. அத்தனை பேர் இஸ்லாம் மீட்பர், இஸ்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது
அப்போது முடிவெடுக்கிறார்கள், அனைத்து சிறைகளை கொண்டிருக்கிற இந்த இடம் அனைத்து மாற்று தீவுகளை கொண்டதாக இருக்கக்கூடாது, மாறாக நம் இறைவனை தாமிதாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த இடத்தை அப்படியே முழுசா அழித்து விட்டு அந்த இடத்தை புனிதப்படுத்தி அன்னை மரியாவுக்கும் அனைத்து புனிதர்களுக்கும் அப்பொழுது வாழ்ந்த திருத்தந்தை அர்ப்பணம் செய்கிறார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மூன்றாவது கிரகோரியான் ஏறக்குறைய 827 இருந்து 844 வரை வாழ்ந்த இந்த கிரகோரியான், மூன்றாவது கிரகோரியான் இந்த நாள், அதாவது நவம்பர் மாதம் முதல் தேதியை அனைத்து புனிதர்களுடைய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அவர் ஆரம்பிக்கிறார். பிறகு அப்படியே அது மாறி கிரகோரியான், நான்காவது கிரகோரியான் 837 புனிதர் அனைவருடைய விழாவை உலகம் முழுவதும் நாம் ஒரு வழிபாட்டில் ஒரு நாளாக இந்த நாளிலே கொண்டாட வேண்டும் என்று தெரிகிறார். ஆக இந்த விழாவானது இன்றும் நேற்று தோன்றியதல்ல, 4ஆவது நூற்றாண்டு, சொல்ல போனா முதல் நூற்றாண்டிலேயே ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இயேசுவுக்காக மறைசாட்சிகள் மறைத்த சிறு குழந்தைகளே அவர்களும் புனிதர்கள் தான், அவர்களும் மறைசாட்சிகள் தான். அங்கிருந்து ஆரம்பிக்க விழா ஏறக்குறைய 20-100 ஆண்டுகள் நாம் கடந்து வந்த இந்த நேரத்தில் கொண்டாடுகிறோம் சொன்னா, இந்த புனிதர்களுடைய பரிந்துரை ஜெபம், இந்த புனிதருடைய வாழ்க்கை முறை, இந்த புனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த மகிமை, அவர்கள் பெற்றிருக்கிற ஆற்றல், இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயத்தையும் இயங்க வைக்க கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாக வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த விழா நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன? புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிச்சோம்னா அதுல பவுலடிகளார் சொல்வாரு, அனைத்து திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக உயர்வு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். பல இடங்கள்ல நம்ம மேற்கோள் காட்டலாம், நேரம் நான் கருத்துச்சிருக்கிறேன். பவுலடிகளார் திருமுகத்தை வாசிச்சோம்னா, சவுலாக இருந்தவர் இயேசுவால் என்று ஆட்கொள்ளப்பட்டாரோ அன்றிலிருந்து அவர் பவுலாக மாறினார், இயேசுவை வாழ்ந்து காட்டினார். அதே போலத்தான் நானும் நீங்களும் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கொடுக்கிறோம்? திருமுழுக்கு பெறுகிற பொழுது. அந்த திருமுழுக்கின் அருளால் நாம் இழந்து போன அனைத்து ஆட்சியும் நமக்கு வருகிறது. இறைவனுடைய தூய ஆவியானவர் நமக்கு வருகிறார். திருச்சபையில ஒரு உறுப்பினர்கள் நாம் சேர்ந்து கொள்கிறோம். இறைவனுடைய தூய ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே புனிதர்களாக மாற, புனிதர்களாக வாழ அழைப்பு பெற்றவர்கள் என்று நாம் சொல்லிவிடலாம். அது மட்டுமல்லாமல் 2ஆம் வத்திக்கான் பொதுச் சங்கம் திருச்சபை பற்றி சொல்லுகிற அந்த எண் 50 வார சொல்லுகிறது, புனிதர்களை பணிவுடன் வேண்டுவதும் கடவுளிடமிருந்து அவருக்கு மகனும் நம் ஆண்டவரும் நம் ஒரே மீட்பரும் விடுதலையானவருமான கிறிஸ்து இயேசுவின் நன்மைகளை பெற அவர்களின் இறைவேண்டல்களையும் ஆற்றலையும் உதவியும் நாடி செல்வது போற்றத்தக்கது என்று 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, புனிதர்களை நாடி செல்லலாம், அவர்களிடத்திலே பரிந்துரை ஜெபம் கேட்டு மன்றாடலாம். அப்படி செய்கிற பொழுது அவர்கள் இறைவனோடு வாழ்ந்தவர்கள், இறைவனுக்கு அருகில் இருப்பவர்கள், நம்முடைய புனிதர்கள் நமக்காக இடையடாது தொடர்ந்து பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டே இருப்பவர்கள். அதனால என்ன ஆகும்? நாம் சொல்லுகிற ஜெபத்தை அவர்கள் எடுத்து சென்று விண்ணக தந்தையிடம் எடுத்து வைப்பார்கள். மலர்களைப் போல, பூக்களைப் போல, தூபத்தை போல, எரிகிற மெழுகு திரியை போல நம்முடைய ஜெபங்களும் வானோக்கி எழுப்பி செல்ல இந்த புனிதர்கள் உதவி செய்வார்கள். அந்த அடிப்படையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும், புனிதர்கள் வழியாக நாம் வேண்டுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நிச்சயமான பலனை கடவுள் தருவார். வேண்டி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இந்த நாள்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, இறைவன் இயேசு நமக்கு கொடுத்த அருமையான நற்செய்தி, அருமையான நற்செய்தி. அதை திருத்தந்தை 14வது பலனை இவ்வாறு சொல்வார். 8 பேர்கள் ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு 8 பேர்கள் சொல்லிக் கொடுத்தார். என்னென்னது? ஏழையரின் உள்ளம், துயர் உறுகிறவர்கள், கனிவு கொண்டவர்கள், நீதியை நிலைநாட்டுபவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள், அமைதி ஏற்படுத்துபவர்கள், நீதியை பொருட்டு துன்புறுத்தப்படுபவர்கள். இந்த 8 பேர்களையும் பெற்றவர் யார் என்பதா? இயேசு ஆண்டவர் தான். இயேசு ஆண்டவர் இது அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இந்த பேர்களின்படி நாம் வாழ்கிற பொழுது, 1-2வது வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிற பொழுது நமக்கு இங்கே அல்ல, மாறாக விண்ணுலகிலே கைமாறு கிடைக்கும். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடைசியா ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆசிரியரே, நீங்க மிக உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு காசு வச்சு மிக எளிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தா, ஒரு குடிசை வீடை கட்டி அந்த குடிசை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு அதிகமான வருமானம் இருக்கிறது. வருமானம்
அவர் சுற்றுமானிகள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்ப அந்த மாணவன் போய் கேட்கிறான், எங்களையெல்லாம் படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், மேல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, நீங்க என்ன வறுமையிலே இருக்கிறீங்களே, நீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன பண்றீங்க? சொன்னாரா, நான் இங்கே வீட்டை கட்டவில்லை, செய்கிற சிறு சிறு நன்மைகள், இங்க நான் செய்கிற சிறு சிறு உதவிகள், ஒரு சில ஏழைகளை சுற்றி வாழ்க்கை படிக்க வைக்கிற பொழுது நான் இங்கே வீட்டை கட்டவே இல்லை, மாறாக விண்ணகத்திலே எனக்கான வீட்டை கடவுள் கட்ட இதை நான் அடித்தளமாக்கி கொண்டிருக்கிறேன் சொன்னாரா. ஓய்வு சொல்லுங்க ஆசிரியருக்காக பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இதுதான் நம் வாழ்க்கை. நம் வாழ்கிற பொழுது பாவத்துக்கு போராடுகிறோம், உண்மைதான். அதுல இருந்து வெளியில வர முடியல. ஒரு சிலர் கடைசி வரைக்கும் போராட்டமா இருக்கிறது. அதிலிருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறோமோ, அது மரணத்தின் நாளாக இருக்கலாம், அல்லது பாவத்திற்கான முடிவு நாளாக இருக்கலாம், அந்த நாள் நமக்கு ஒரு துவக்கம். அதுதான் மனித தன்மையிலிருந்து புனித தன்மைக்கு உயர்ந்து செல்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு செல்கிற வரை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படி நாம் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி ஒரு கேள்வி நாம் கேட்டுட்டே இருக்கலாம். அரசனார் கேட்ட கேள்வி, அவனால் முடிந்தால் ஏன் என்னால் புனிதனாக மாற முடியாது என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார். நமக்கு பரிந்து பேசுகிறது புனிதர் நமக்கு துணை செய்வார். நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதுகாப்பு நந்தோனியார் நமக்காக ஜெபிப்பார். நாம் மனிதனாக மட்டும் இறந்துவிடக் கூடாது, கொஞ்சம் புனிதனாக வாழ்ந்து மறிப்பதற்கு இறைவன் வல்லமை தர வேண்டும். தெய்வீக கரத்தை நாடி ஆண்டவரை ஜெபிப்போம். இறைவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. புனிதராக வாழ்ந்த புனிதர்களைப் போல நாமும் தூய்மையான மனசு, நேர்மையான உள்ளம், உண்மையான அர்ப்பணத்தோடு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஜெபிப்போம். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே, எம் இறைவா, நீரோடைகளை வாஞ்சித்து தேடும் கலைமான்களிலும் மேலாக உம்மை நேசித்தாலும் வாழ்வழிக்கும் இறைவார்த்தைகளை ஆழ்ந்து தியானிப்பதில் அகமகிழ்வு கொண்டதாலும் செம்மிடையே மன்னகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான உமது அருளால் இறைஞானத்திலும் இறையன்பிலும் நாங்கள் மென்மேலும் வர வேண்டி திருசுரனே உம்மை மன்றாடுகிறோம். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே, எம் இறைவா, தங்களுக்கு தரப்பட்டிருந்த தாழ்ந்துகளை தக்க விதமாய் பயன்படுத்தியதாலும் சிறிய பொறுப்புகளில் சிந்தையோடு செயல்பட்டு நம்பிக்கைக்கு உரிய நல்ல ஊழியர்களாய் சிறந்ததாலும்
வாழ்ந்து வளரேன்றி விண்ணக புனிதர்களாக விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நற்செய்திகளை புரியும் அறிமுகத்தின் புனிதர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும், உலகின் ஒளியாகிய உம்மிடமிருந்து வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை பெற்றுக்கொள்ளவும் வரவேண்டி திருச்சதனை உண்மை கொண்டாடுகின்றோம். செவியுங்கள். தீமைமிகு தந்தை இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடு முழுமான நன்றி உணர்வோடும் நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிற மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக ஒத்துழைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாம் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்னும் உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்பம் தருளாம் எங்கள் அன்னையாகிய விண்ணகர் சுதை நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகள் ஆகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்தறிந்து முடிவின்றி போற்றி புகழ்கின்றார். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய் ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் மனத்திறமையும் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் மகிழ்கின்றோம். ஏனெனில் வருவற்றைகளுக்கு பேருதவிகளின் முன்மாதிரியும் அவர்கள் வழியாக அருள்கின்றீர். ஆகவே புனிதர்களோடு வான தூதர்களின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து போற்றுவதாவது.
Hosanna, Hosanna, ஆண்டவரே மெய்யாக வைக்கும் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடன் கடிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நல்கி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவிருந்தை அருந்திய பின்னற்றில் விடுத்து மீண்டும் மக்கள் கூறி நம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரை மீட்டரும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை போன்று வாழ்ந்த நோக்கத்தை மீன்பளிக்கும் கிணத்தை உமக்கு கொடுக்கிறோம். உம் திருநெல்லுக்குரிய முறை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை உடல் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருந்த திருவையை நினைவுகளிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் தாமஸ் எல்லா திருநிலைவராகிய நினைவுகளோடு உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்திகளும் மேற்கொள்ளுடன் துயர்ப்படும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியோடு ஏற்கிறோம். எங்களிடம் மிகவும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உலகவராய் வாழ்ந்த புனித அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுவர் அவருட விமனாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. நம்முடைய தாய் நாடு விண்ணக எருசலேம், அதிலே நுழைகிற நாம் வரை நம்பிக்கையுடன் இருந்து மனித தன்மையை கடந்து கொஞ்சம் புனிதமாகவும் வாழ விண்ணக தந்தையிடம் கரங்களை உயர்த்துவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்து என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருக்குறளுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை வளர்த்திருப்பீராக. என்னென்னும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொண்டோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செம்மறியிலிருந்து கிடைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என்னிடத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருடன் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூயவுடனும் நம்மை பாதுகாத்து நம்மை வாழ்வுக்கு நம்ம அழைத்துச் செல்வதாக. திவ்ய நற்கருணையை கரங்களை பெற்றுக்கொள்ள தகுந்த இடைவெளி விட்டு நம்மார்கள். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவு நாள். நம்முடைய கோவை மறைமாவட்ட மேதக பாயிரவர்கள் அனுப்பிய சுற்றுமடல் ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய இல்லங்களுக்கும் உங்கள் நம்பிக்கை அறிக்கையாளர் வழியாக அந்நிய பொறுப்பாளர்கள் வழியாக எண்ணுகிறோம்.
2ஆம் தேதி காலையிலே 6:30 மணிக்கு முதல் திருப்பலியும் 7 மணிக்கு 2ஆம் திருப்பலியும் நடைபெறும். திருப்பலியிலே வழக்கமாக இருப்பதை போல அன்பியங்கள் பாகுபாடு இல்லாமல் யார் விருப்பப்பட்டாலும் வந்து கலந்து கொள்ளலாம். 10 வயது குறைந்த குழந்தைகள், 65 வயது கடந்த பெரியவர்கள் திருப்பலிகளிலே கலந்து கொள்ள வேண்டாம் என மயரவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். இல்லத்தில் இருந்தவரை செவியுங்கள். இந்த கல்லறை மந்திரிப்பு என்பது குருக்களால் நடத்தப்படக்கூடியது. இந்த ஆழ்வு மட்டம் பொதுமக்கள் இல்லாமல், அதாவது இறைமக்கள் இல்லாமல் இந்த கல்லறையை நாம் மந்திரிக்க இருக்கிறோம். அதே சமயத்தில் 2ஆம் தேதி கல்லறை சந்திப்பும் முடிந்தளவுக்கு தவிர்த்தல் நலம் என்றும் தமிழக ஆயர் பேரவை அனைத்து ஆயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், கூட்டம் கூடுவதற்கு இந்த சமயத்தில் எதுவான சூழல் இல்லை. ஆகவே 3ஆம் தேதியிலிருந்து அல்லது நாளை முதல் தேதியிலேயே அல்லது 3ஆம் தேதியிலிருந்து வருடம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கல்லறையை சந்தித்து அங்கே உத்திருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கலாம் என ஆயர்கள் ஆலோசனையும் ஒரு உத்தரவையும் கொண்டிருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிக்கை அன்புகளை கேட்டுக்கொள்கிறோம். திருப்பதி பூசை முடிந்த பிறகு 2ஆம் தேதி நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு செல்லுங்கள். 3ஆம் தேதியிலிருந்து வந்து கல்லறையை சந்திக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்திலே பங்கு குருவானவர் தகுந்த நேரத்திலே இந்த கல்லறைகளெல்லாம் வந்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கேற்றவர்களே நாமும் சிறப்பாக செய்யலாம். கல்லறைகளை சுத்தம் செய்வது, அதை பராமரிப்பது எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம், அது தவறில்லை. ஆனால் 2ஆம் தேதி முடிந்த அளவுக்கு கல்லறையை சந்திப்பாக இருப்பது மிக மிக நல்லது நாம் என்போடு கேட்டுக்கொள்ளலாம். வருகிற செவ்வாய்க்கிழமை வழங்கும் போல மாலையிலே 5:30 மணிக்கு அன்புடையவருடைய நவநாள் திருப்பலியானது நடைபெறும் என்பதையும் தெரிவிக்கிறோம். இந்த திருப்பலி கருத்துக்கள் 2 ஆன்மாக்களுக்காக நீங்கள் தர விரும்புவதால் முன்கூட்டியே தரலாம். இதிலிருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம், அது தவறில்லை. அல்லது அந்த திருப்பலி நேரத்திற்கு முன்பு வந்தீர்கள் என்றால் எல்லாருடைய கருத்துக்கள் எழுதுவதற்கு பேர் எழுதுவதற்கு நேரம் கிடையாது. அதனால் இன்றிலிருந்து நீங்கள் அதை கொடுக்கலாம். உங்களுடைய சின்னவருக்காக எழுதி கூட குறிப்பிடம் கொடுங்கள். அது பிறகு வாசித்து இந்த நேரத்தில் ஜெபிக்கப்படும். ஒரு சில நேரத்தில் 30 நாட்கள் பூச வைக்கணும், 30 பூச வைக்கணும், 3 பூச வைக்கணும், ஏதாவது வேண்டுதல் இருந்தால் தனிப்பட்ட விதத்திலே கொடுத்ததை சந்திப்பது நல்லது. நன்றி. இதற்கு சொல்வதற்காக மன்றாடுவோம். இறைவா, நீரே வியப்புக்குரியவர் என தூயவர் என உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டும் என்றோம். உமது அன்பின் நிறைவாகிய குற்றத்தில் பங்குதல் நாங்கள் திரு பயணிகளுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வேண்டியதற்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சென்று வாருங்கள்.